சிவஜெயந்தி வாழ்த்துக்கள். இந்த கொடியேற்றுற விழா வரலாற்றில் படித்து பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் கொடியேற்றுறது இருக்குது. வேத காலங்களில் அந்த கொடியேற்றுறது இருக்குது. பொதுவாக கோவில்களில் கொடிமரம்னு ஒன்று இருக்கும், சரியா? அந்த கொடிமரத்திற்கும் மூலவர்க்கும் உள்ள இடைப்பட்ட தூரம்தான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கிய ஸ்தலம். அதாவது ஜீவ ஆத்மா பரமாத்மாவோடு இணையக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த கொடிமரம்னு கோவிலில் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொடியேற்று விழா மூலமாக நாம் எல்லாருமே இறைவனோட இணைய வேண்டும். இன்னொரு அர்த்தம், கொடி வெற்றியின் அடையாளம், மங்களத்தின் அடையாளம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான கொடியேற்று விழாவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. உறுதிமொழி ஒரு 7 பாயிண்ட் உங்களுக்கு எடுக்க வச்சாங்க. அதில் ஒரு வரி சுப பாவனை சுப விருப்பம்னு 2 வார்த்தை வந்தது. சுப விருப்பம்னா யாரை பார்த்தாலும் இவங்க நல்ல நிலை அடைவாங்க, தேவர்கள் ஆவாங்கன்னு இப்படி நினைக்கணுமா. இந்த இயக்கத்தில் சிவானி சிஸ்டருங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் நம்ம சுற்றி 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஒரு தெருவிலேயே 100 பேர் உள்ள ஒரு தெருவில் 30 பேர் தேவர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. 100 கோடி இந்தியர்களில் 30 கோடி பேர் தேவர்கள். நம்மகிட்ட யாரெல்லாம் நம்ம தொடர்பு சம்பந்தத்தில் வரணும்னா தேவ குலத்தை சேர்ந்தவங்க என் பக்கத்தில் வரணும்னு நினைக்கணுமா, சுப விருப்பம் வைக்கணுமா. நம்ம கண் முன்னால் தெரிகிறவங்கெல்லாம் இவங்க தேவர்கள் ஆக போகிறவங்கன்னு நினைக்கணுமா. அதுதான் பாவனை. பாவனைங்கிற வார்த்தை கோவிலில் நெய்வேத்தியை இப்படி ஊட்டி விடுவார், அந்த சிலை தான் இருக்கும், ஆனால் ஊட்டி விடுவார். என்ன பாவனைன்னா அவர் நிஜத்தில் அந்த சாமி இருக்குங்கிறத ஊட்டுறது தான் பாவனை. கூகுளில் என்ன பாவனை என்ன போட்டிருக்கு, ஸோ நான் நடிப்புன்னு போட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும், நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தேவர்கள்னு நினச்சோம்னா அவங்ககிட்ட அந்த தெய்வீக குணம் வெளிப்படுமா. அப்புறம் அவங்க நல்லா ஆகணும்னு நினைக்கணுமா. அதான் சுப விருப்பம். ஸோ இந்த உறுதிமொழியில் இந்த 2 உங்கள் முன்னால் வைக்கிறேன். 7வது உறுதிமொழியில் என்ன வந்ததுன்னா பரிவர்த்தனை சக்தியை பயன்படுத்தணும்னு வந்தது. அது என்ன பரிவர்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க, மாற்றுதல். பொதுவாக முருகன் அவரை எதிர்த்து வர்ற அசுரர்களை என்ன செய்வார்னா அழிக்க மாட்டார், பரிவர்த்தனை பண்ணுவார். அந்த ஒரு அசுரன் வருவார் சூரசம்ஹாரத்தில், அந்த சூரனை என்ன பண்ணுவார், சேவலும் மயிலுமா மாற்றுவார், அழிக்க மாட்டார். அதே போல் நாம் ஒவ்வொருத்தரையும் நல்ல எண்ணங்களால் மாற்ற முடியுமா. சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒன்றை மற்றொன்றதாக மாற்ற முடியுமாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், இந்த கெட்ட உலகம் நல்ல உலகமாக மாறணும், கெட்டவர்கள் கூட நல்லவர்களாக மாறணும். இதுதான் சுப பாவனை பரிவர்த்தனை சக்தி. இப்போ ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். சிவபாபா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறார். உங்களுக்கு விருப்பம் தானே, மகிழ்ச்சியாக இருக்க விருப்பம் தானே. மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம சுற்றி ஒரு வைப்ரேஷன் வருமா. மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியான உலகம் மாறுமா. நீங்கள் எல்லோரும் டெய்லி பவுடர் போடுறீங்க, பொட்டு வைக்கிறீங்க, வாரிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் முகத்தில் புன்சிரிப்போட இருக்கீங்களா? இறைவன் விரும்புகிறாரு. ஹர்ஷித்னு ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஹர்ஷித், புன்சிரித்த முகமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு மலர்களை கொண்டாந்து கோயிலில் அர்ச்சனைக்கு கொடுக்குறீங்க, அதை விட நான் விரும்புவது உங்கள் மனம், உங்கள் முகம் மலர்ந்திருக்க வேண்டும். சரியா? முகம். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த வினாடியிலிருந்து என் முகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு. நீங்கள் இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தப்பது இல்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? துன்பம் வந்தாலும் சிரிங்க, அந்த சிரிப்பே துன்பத்தை தள்ளி விட்டுருன்னார். இன்னைக்கு இந்த உலகம் துன்ப உலகமாக இருக்குது. இந்த துன்ப உலகத்தை உங்கள் புன்சிரித்த முகத்தினால் நீங்கள் மாற்ற வேண்டும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும்.
மகாகவி பாரதியார் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா பரமா பரமா பரமான்னு சொல்வார். நாடு விடுதலை இல்லாமல் இருக்கு, 30 கோடி பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பாடுறாரு? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. நல்ல அறிவாளி, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மகிட்ட எது இருக்கோ அந்த இன்பத்தை அனுபவிக்க கற்றுக்கணும். அதுக்கு தான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட தலைப்பு 999. இன்னும் ஒரு கிளப். பொதுவாக கிளப்புக்கு யார் போவாங்கன்னா, பெரிய வசதி படைத்தவங்களாம் போவாங்க தெரியுமா? ரோட்டரி கிளப்னு சொல்லுவாங்க. இப்படி வசதியானவர்கள் போகிற ஒரு அமைப்பு. அந்த கிளப்பு பேர் 999. இப்போ வந்து ஒரு ராஜா காலத்து கதை சொல்ல போகிறேன். பொதுவாக அந்த ராஜ்யத்தில் அந்த காலத்தில் சமையல்காரரை மகாராஜ்னு கூப்பிடுவாங்க. வடநாட்டிலெல்லாம் சமையல்காரரை சமையலர்னு கூப்பிட மாட்டாங்க, வேலைக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, மகாராஜ்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க சமைக்கிறவரை. அந்த ராஜாங்கத்தில் ஒருத்தர் சிரிச்ச முகமாக இருக்கார். உடனே மன்னருக்கும் தோணுது, அவருக்கே ஆச்சரியம், எப்போ பார்த்தாலும் இவர் சிரிச்சாப்பில் இருக்காரு. என்ன மந்திரிகிட்ட சொல்கிறாரு, இருங்க அடுத்த வாரம் பாருங்கன்றவார். மந்திரி மன்னர்கிட்ட சொல்லுவார், இவர் நம்ம கிளப்பில் சேரலைங்க இன்னும்னு சொல்லுவார். சரி பார்ப்போன்ட்டு மந்திரி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு 1000 பொற்காசுகள் ஒரு பையில் போட்டு அதில் ஒரு பொற்காசு மாத்திரம் எடுத்துருவார். 999 பொற்காசை போட்டு ராஜா கையால் அவருக்கு கொடுக்க வச்சுருவார் சன்மானமாக. உடனே அவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் எண்ணி பார்ப்பார், எத்தனை இருக்கும்? 999. ஆனால் சொல்லி கொடுத்தது 1000. ஒரு பொற்காசு காணாமல் போயிட்டேன். உடனே திருப்பி எண்ணி பார்ப்பார். ஒன்று எண்ணுறவர் குறைச்சிக்கிட்டாரா, அல்லது வர்ற வழியில் எனக்கு தொலைஞ்சிட்டா என்று அதையே நினச்சி ராத்திரி பூரா அவருக்கு தூக்கம் வராது. வீட்டம்மாவுக்கு சந்தோஷமாக தூங்கிடுவாங்க. ஆனால் அவருடைய மனம் அந்த ஒரு பொற்காசு என்ன ஆச்சுன்னு நினச்சார். அடுத்த நாள் சமையல் பண்ணும்போது சமைச்சு பரிமாற வர்றார். முகம் உம்முன்னு இருக்கு. உடனே மந்திரிகிட்ட கேட்டார், என்ன இவர் இவ்வளவு நாள் சிரிச்ச முகமாக இருந்தாரே, இன்னைக்கு ஏன் இவருடைய முகம் இப்படி ஆச்சுன்னு கேட்டார். மன்னரே, நம்ம 999 கிளப்பில் அவர் சேர்ந்துட்டார்னார். என்ன அர்த்தம்? இந்த கதை என்ன தெரியுமா? 999 பொற்காசு இருக்குன்னு சந்தோஷப்படலை, அந்த ஒரு பொற்காசு என்ன ஆச்சுன்னு தான் வருத்தப்பட்டாரா. அதே போல தான் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? நமக்கு இறைவன் நல்லா கொடுத்துருக்கார், அழகான உடல் கொடுத்துருக்கார், ஆரோக்கியமான உடல் கொடுத்துருக்கார், நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்கார், வசிக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கார், பார்க்க கண்ணு, பேச வாய், காது, கால், இப்படி நிறைய எண்ணம் கொடுத்துருக்காரா இல்லையா? எல்லாருக்கும் கை கால் இருக்குல்ல, கண் மூக்கு காதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. ஆனால் எது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்படுற ஒரு பழக்கம் இருக்குல்ல, இந்த ஒரு பழக்கத்தை இன்றோடு நீங்கள் இறைவன்ட்ட அர்ப்பணிச்சிடணும். சரியா? நன்றி சொல்ல வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நன்றி சொன்னால் எது கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல சிவனுக்கு நன்றி சொல்லணுமா? சிவானி சிஸ்டர் சொல்கிறாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே நாளையிலேருந்து கடைப்பிடிக்கணும். சிவபாபா உங்களுக்கு நன்றி, பிரம்ம பாபா உங்களுக்கு நன்றி, ஆத்மா சொல்லுது இந்த உடலுக்கு நன்றி, இந்த மனசுக்கு நன்றி, இந்த வீட்டுக்கு நன்றி. நான்லாம் என்ன செய்வேன் தெரியுமா? பாத்திரம் தேய்க்கிற அந்த ப்ரெஸ்ஸுக்கு கூட நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த நல்லி இப்படி திருக்குனா நன்றி. 27 நல்லி எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி, நன்றி தானே சொல்லணும். செழிப்பாக தண்ணி வருதுல்ல. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்ல சொல்ல என்னாகும்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்குமா. இந்த இயக்கம் நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னா நல்ல பண்புகளை கற்றுத்தருகிறது. அந்த நல்ல பண்புகளில் ஒரு பண்பு மகிழ்ச்சியாக இருப்பது. நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், புன்சிரித்த முகத்தோடு இருக்கணும், நோயும் வராது. 2வது பண்பு நன்றி சொல்லணும். இன்னொரு ரகசியம் புரிஞ்சுக்குங்க. இந்த நன்றியில் நன்றி உணர்வுங்கிற தலைப்பில் பிரம்மகுமாரிஸில் வகுப்பு எடுக்கிறாங்க. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு வள்ளுவர் எழுதினார். அதாவது எந்த நன்றி, எந்த விஷயத்துக்கு நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல, செய்த நன்றியை மறந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கை உய்யாதுன்னு சொன்னார். அப்போ நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அற்புதமான உலகத்தை படைச்சி
அதில் விளையாடுறதுக்கு நம்மளை அனுப்பியிருக்கார் இல்லையா? ஆக நாம் தினந்தோறும் சிவதந்தைக்கு நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொரு விஷயம், உங்களை யார் தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இருந்த இடத்துலேருந்து மனசால நன்றி சொல்லி பாருங்கள். அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சுருவாங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ உங்களுக்கு யார் தீமை செய்கிறார்களோ அவர்களை நினைத்து நீங்கள் மனதார நன்றி சொல்லி பாருங்கள். உடனே என்னாகும்? அந்த நன்றிக்கு பிரதிபலனாக அவங்க நல்லது உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆக இந்த 2 பண்பு மாத்திரமல்ல, ஒரு நிறைய பண்புகள். கொரோனாவில் நம்ம எல்லாரும் ஊசி போட்டோம். நேற்று இறைவன் மகா வாக்கியத்தில் சொல்கிறாங்க, டெய்லி 2 ஊசி போட்டுக்கணுமா இந்த சென்டருக்கு வந்து. ரெடியா? குத்த மாட்டாங்க, சூட்சமமாக போடுவாங்க. ஞானம் யோகம்ங்கிற 2 தடுப்பூசி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த எதிர்காலத்தில் உலகத்தில் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த விநாச காலத்தில் எந்த துன்பமும் உங்களுக்கு வராமல் இருக்கணுமா, நீங்கள் தினந்தோறும் 2 தடுப்பூசி போடணும். ஒன்று, சிவபாபாவுடைய இந்த ஞானத்தை கேட்கணும். 2வது, இறைவனை நினைக்கணும். இப்போ நாங்கள்லாம் ரொம்ப இன்பமாக இருக்க போய் தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இந்த வையகம்ங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள்லாம் இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அமைதி புறாக்கள் மாதிரி உங்களுக்கு அமைதியை சொல்ல வந்திருக்கோம். நீங்களும் இன்பமானவர்களாக மாற வேண்டும். எங்கள் தனிப்பட்ட அனுபவம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எவர் ஹாப்பி எவர் ஹெல்த்தி. எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்குது இந்த உடம்பு. எந்த நிலையிலையும் ஒரு ஜலதோஷம் வர மாட்டேங்க. பெருமைக்குரிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல உடலாக இருக்குது, நல்ல மனமாக இருக்குது, மகிழ்ச்சியான மனமாக இருக்குது, ஒரு குறையும் இல்லை. அப்பாவை வச்சுட்டு சங்கல்பம் பண்ணால் நடக்குது. ஒரு சட்டை தைக்கிறவர் கூட வீட்டுக்கு வந்து அளவு எடுத்துகிட்டு தைச்சிட்டு போகிறாருங்க. நான் இப்படி ஒரு ஃபோன் அடித்தா ஆள் வருது. சங்கல்ப சக்தி வேலை செய்யுது. யாரோட வச்சுட்டு சங்கல்பம் பண்ணுறோம்? இன்றைக்கி வானிலை வருது, இறைவனை பக்கத்தில் இருக்கிறதா வச்சுட்டு நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்க. எண்ணமே வெற்றி பெறும். வார்த்தை செயல் கிடையாது, எண்ணங்களே வெற்றி பெறக்கூடிய காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நல்ல எண்ணங்களால் நமது வாழ்க்கையை கட்டமைக்கணும். அற்புதமான வித்யாலயம் இது. ஒரு தீர்த்த ஸ்தலம். நமது அனைவருடைய பாவத்தை போக்க உதவி செய்யக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் இன்று போல் என்றும் வர வேண்டும். இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு போனால் போதாது. இவ்வளவு கூட்டமும் தினந்தோறும் வாங்க. உங்களுக்கு செல்வம் தன்னால் வரும். இந்த ஞானம் கேட்டால் ஞான தனம் ஸ்தூல தனத்தை தரும். இன்றைக்கி 1 கிராம் தங்கம் 15,000 ரூபா. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர் உடம்புல 21 கிலோ தங்கம் இருக்க போகுது. சத்தியுகத்தில் 21 கிலோ தங்கத்தோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 15 கோடி. இல்லை 32 கோடி வருது. 15,000 கிராம் போட்டால் 32 கோடி ரூபா தங்கத்தை நீங்கள் எல்லாரும் அணிய போகிறீங்க நகைகளாக. நல்லது தானே? அதனால் நீங்கள் அந்த தங்க உலகத்துக்கு போகணும். நீங்கள் எல்லாரும் தினந்தோறும், அதான் சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க இங்கே உள்ளவங்க எல்லாருடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஞானம் கேட்கணும். நீங்கள் யாரும் பைசா கொடுக்கணும்னு இவங்க யாரும் கேட்கவே இல்லை. நீங்கள் இந்த ஞானத்தால் நீங்கள் சுபிட்சமாக வாழணும். இந்த சிவராத்திரி விழாவில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துகின்றோம். நீங்கள் ஞானிகளாக மாற வேண்டும், யோகிகளாக மாற வேண்டும், புன்சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் தேவர்கள்ங்கிற நினைவில் நீங்கள் நடமாட வேண்டும். நடமாடும் தேவ தேவியர்கள் உங்கள் எல்லாரையும் இப்போவுமே நாங்கள் வணங்குகிறோம். நன்றி. ஓம் சாந்தி.